பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு வேதவசனத்தை கூட நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். லூக்கா 4வது அதிகாரம் 4வது வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தின்படி பாருங்க, நாயினூர் அப்படிங்கிற ஊரில் இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு போகும்போது ஒரே ஒரு மகனை உடைய ஒரு தாய் அந்த மகனை மறித்து அடக்கம் செய்ய கொண்டு போய் கொண்டிருக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார். ஊரே மொத்த கூட்டமாக எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஒரே ஒரு மகன், கணவனும் இல்லை. அந்த அம்மா அந்த கூட்டத்தின் பின்னாக அழுது கொண்டே அந்த அம்மா வந்து கொண்டு இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வரும்போது அவர் கேட்குறார், என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி. இங்கே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வாலிபன் மரித்து போனான் அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு மகன் என்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். அறிந்த பின்பு பாடையை கீழே இறக்க சொல்லி அந்த பாடையை தொட்ட உடனே வாலிபனே எழுந்துருன்னு சொன்ன உடனே மரித்து போன அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அந்த மகனை அவங்க அம்மாவுக்கு ஆண்டவர் மீட்டு கொடுத்தார். பாருங்க, இங்கே நம்ம பார்க்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே தேவன் வாலிபனே எழுந்துரு என்று சொன்ன உடனே அந்த வாலிபன் எழுந்து மரித்தவன் உட்கார்ந்தான். அந்த தாய்க்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியான ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்து அந்த வாலிபனை திருப்பி கொடுத்தார். அந்த வாலிபனை தேவன். அதே போல் பாருங்கள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிரச்சனையோடு இருக்கிறீங்க, ஏதோ துக்கத்தில் இருக்கிறீங்களா, ஏதோ காரியங்கள் மரித்து போனது, இது எப்படி உயிர்ப்பிக்கும், இனி இந்த காரியங்கள் நடக்குமா, அவ்வளவுதான் முடிஞ்சது என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்க போகிறீங்க. இன்னைக்கு மரித்து போன காரியங்கள் இந்த வாலிபனை எழுந்து செய்தது போல தேவன் உங்களையும் எழும்ப செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க, நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் பிழைப்பீங்க. ஆண்டவர் உங்களை பிழைக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். மரித்து போன எல்லா காரியங்களும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயிர்ப்பிக்க செய்ய, உயிர் பெற செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக கூட இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ பெரியவர், கர்த்தர் நீர் மாறாதவராக இருக்கிறக்கா நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, அந்த நாயினூர் விதவையின் மகனை தேவநீர் உயிர் பெற செய்தது போல ஆண்டவரே, மரித்து போன எல்லா சூழ்நிலைகளிலும் தேவநீர் உயிர் பெற செய்தது போல இவருடைய வாழ்க்கையிலே மரித்து இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் இன்றைக்கு உயிர் பெற செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு பிரயோஜனமாக இருந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.